இந்தியாவை பொறுத்த வரையும் டிஃபென்ஸ்ல பெரிய அளவு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போறோம். அதாவது உள்நாட்டு தயாரிப்பு, டெக்னாலஜி ஷேரிங்க வாங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அதோட அவுட்புட்டை இப்ப நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். எந்த காலகட்டம் அப்படின்னா, இப்ப வியட்நாம், இந்தோனேஷியா, அர்மேனியா போன்ற நாடுகளை எல்லாம் ஹெவியா நம்ம டிஃபென்ஸ் வலயத்துக்குள்ள கொண்டு வரோம். பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள விக்கிறோம். அதாவது டிஃபென்ஸ்ல உள்ள நுழையிறோம், டிஃபென்ஸ் ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். அத சமீபத்துல பாகிஸ்தான் மேல யுத்தத்துல அத பயன்படுத்துறோம். அதோட மைலேஜ் அப்படியே அந்த பக்கம் போகுது. எந்த பக்கம்னு கேட்கக்கூடாது. வர்த்தகத்து பக்கம் அப்படியே போகுது. அதோட இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ கைக்குள்ள வச்சுக்கிட்டா ஏறக்குறைய அந்த நாட்ட கைக்குள்ள வச்சுக்கிற மாரி தான். அப்படி ஆர்மேனியா, இந்த பக்கம் வியட்நாம், இந்தோனேஷியா அப்படின்னு அந்த லிஸ்ட் நீளமா போய்க்கிட்டே இருக்கு. எப்பயுமே பாகிஸ்தான் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன ஒண்ணு, நம்ம ஒரிஜினலா வண்டி ஓட்டுவோம். அவன் நானும் வண்டி ஓட்டிட்டேன் அப்படின்னு அவங்க ஊருக்குள்ள வண்டி ஓட்டுவான். அதாவது செய்யாதத செஞ்ச மாதிரி ஒண்ணு சொல்லுவான். இது இந்த அக்கப்போர் எல்லா காலகட்டத்திலயும் நம்மனால பார்க்க முடியும். இப்ப நம்ம இந்த மாதிரி டிஃபென்ஸ்ல ஆதிக்கம் செலுத்துறனால இவனுங்களும், அதாவது இவனுங்க பிச்சை எடுக்கிறாய்ங்க. அதான் அப்படியே டிஃபென்ஸ் ரீதியில பிச்சை எடுக்கிறாய்ங்க. இது ஏறக்குறைய பாகிஸ்தான் வரலாற்றுல ஒரு புதுவிதமான பிச்சை தான். ஆனா இது இவனுங்கள எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது போக போக தெரிஞ்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது உலகத்திலேயே ஒரு ராணுவ தளபதி போய் டிஃபென்ஸ் ஒப்பந்தத்தை எல்லாம் பேசி முடிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது இங்க மட்டும்தான். அதாவது ராணுவ தளபதி ஃபுல்லாவே டூர் போறாரு. டூர் போய் பிச்சை எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஆனா அந்த பிச்சை சும்மா போடுவாங்களா எல்லா பேரும்? ஏதாச்சும் ஒண்ண வாங்கிட்டு தானே போடுவாய்ங்க. அப்படிதான் சவுதியில போய் சவுதிய தாக்குனா பாகிஸ்தான் வரும் அப்படிங்கிற ஒப்பந்தம். அப்ப பாகிஸ்தான தாக்குனா சவுதி வருமா அப்படின்னு கேட்டா, வராது அப்படிங்கிறது தான். இல்ல, இல்ல வரும் அப்படின்னு பாகிஸ்தானுக்குள்ள உட்கார்ந்து அடம் பிடிப்பாய்ங்க. தாக்கும்போது உலகமும் தெரிஞ்சுக்கும். பாகிஸ்தான்ல உள்ளவனுங்களும் தெரிஞ்சுக்குவாய்ங்க. இப்படி சில ஒப்பந்தங்கள போட்டு, ஆசிம் முனீர் தன்னோட பதவிய தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. எப்படி அப்படின்னா, இந்த மாரி ஒப்பந்தங்கள்லாம் போடுறது மூலியமா யாருக்கு லாபம்? இப்ப பாகிஸ்தானோட வீரர்கள் சவுதிக்கு போறார்கள். யாருக்கு லாபம்? சவுதிக்கு லாபம். சவுதியோட வீரர்கள் சாக தேவையில்ல. அங்க படைகள் ரொம்ப கம்மி. கொண்டு போய் ஏமன்ல இறக்கி விட்டா பாதி படம் காணாம போயிடும். திடீர்னு சவுதிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்புறம் உள்ள ஆட்களை தேத்தணும். மக்கள் தொகையும் கம்மி அப்படிங்கிற பிரச்சனை அடுத்தடுத்து வரும். அதே பாகிஸ்தானோட வீரர்களை முக்காவாசி 100க்கு 75 80 85 பேரை இறக்கி விட்டு ஒரு 15 பேரை தளபதிகள் ரேஞ்சில சவுதியில இருந்து போட முடியுமா? தாராளமா போடலாமே. அடி விழுந்தாலும் பிரச்சனை இல்லை சவுதியை பொறுத்த வரையும். ஏமன்ல நிக்கிறக்கும் செலவு பண்றதுக்கும் அவர்களுக்கு ஆளும் இருக்கு, காசு இருக்கு. அந்த ஆள் பாகிஸ்தான் ஆட்கள் அப்படின்னா போதுமான தலைவலியை கொடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்களுக்கு மைலேஜா இருக்கும். ஆனா இந்த மைலேஜ் எல்லாம் தொடர்ந்து இருக்கணும்னா ஆசிம் முனீர் பதவியில இருக்கணும்ல. அடுத்து வரவனும் சலாம் போடுவான். இருந்தாலும் இவன் நல்லாவே கால நக்கிறானப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஆசிம் முனீர் கொடுக்குறாரு. எங்க கொடுக்குறாரு? சவுதியில மட்டுமா அப்படின்னு கேட்டா, இவனுங்களுக்கு தான் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கே. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் பாதுகாவலரா பாகிஸ்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு லேபிளை ஒட்டிக்குவாங்க. அப்படி ஒரு லேபிளை ஒட்டிட்டு தான் லிபியாக்குள்ள போயிருக்காங்க. இந்த இடம் ஆனா இந்தியா உஷாரா இருக்கணும். ஏன் அப்படின்னா சவுதியில நடந்தது இந்தியாவை பாதிக்காது. நாளைக்கு பாகிஸ்தானை போய் இந்தியா அடிக்குது, சவுதியோட ராணுவம் வருமா அப்படின்னு கேட்டா வரவே வராது. சவுதியில இருந்து அறிக்கை கூட வராது. ஒன்னா கூடி இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு என்னத்தையாச்சும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழி, அதை தாண்டி பெருசா ஒண்ணும் இருக்காது. நமக்கு பாதிப்பு இருக்காது. இப்ப லிபியால போய் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வந்திருக்காங்க. அதுவும் 1 2 இல்ல, 4 பில்லியனுக்கு 16 ஏர்கிராப்ட் ஃபைட்டர் ஜெட் விக்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம். சைனீஸோட கூட்டு தயாரிப்பு. சைனீஸே டைரக்டா விக்காம இவனை கிட்ட கொடுத்து விற்பாங்க. அம்பிட்டுதான் இந்த விஷயம். ஆனா என்ன அப்படின்னா, இந்த 2 பயலுகளும் சேர்ந்து லிபியால ஒரு 2 கவர்மெண்ட் இருக்கு. ஏ லிபியாவை 2ஆ பிரிச்சு, ஒண்ணு ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல, ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா மேலை நாட்டு கட்டுப்பாடு. அப்ப ஆப்போசிட்ல ரஷ்யா நிக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இவர்கள் இப்ப ஃபைட்டர் ஜெட்டை விக்கிறார்கள். இந்த ராணுவ கட்டுப்பாட்டுல நிறைய பகுதிகள் இருக்கு. அங்கிட்டும் நிறைய சரிபாதின்னு சொல்லலாம். இல்ல இல்ல அங்க கம்மி இங்க கூடன்னு சொல்லலாம். என்னமோ ஒரு கருமம். ஆனா இந்த பக்கம் கச்சா எண்ணெய் இருக்கு, அந்த பக்கமும் கச்சா எண்ணெய் இருக்கு. இப்ப லிபிய ராணுவம் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதியில உள்ள கச்சா எண்ணெய் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் பெரிய அளவு வருங்காலங்கள்ல குடுக்கறக்கு பல விஷயங்கள் ஒப்பந்தமாகும். ஏன்னா இப்ப டிஃபென்ஸ் ரீதியா ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்காங்கல்ல. ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி போய் அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டு வந்துட்டான் அங்க உள்ளதெல்லாம்.
இந்த கருமத்துக்கு தான் கடாஃபி அடிச்சு விரட்டுனீங்களாடா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படியே நம்ம கேட்டாலும் சிம்பிளா அமெரிக்கா சொல்லும். கடாஃபியே இப்படி ஒப்பந்தம் போட்டிருந்தா, நாங்க ஏன்பா போய் விளையாடுறோம்? நாங்க பாட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டோமா? புரியாம இருக்கியே அப்படின்றாய்ங்க. இப்ப அதனால இந்த கச்சா எண்ணெய் எமர்ஜென்சி காலகட்டத்தில சீன மார்க்கெட்டு பாகிஸ்தானுக்குள்ள எப்படி வருமோ தெரியாது. இதெல்லாம் வராம தடுத்துறணும். பொதுவா இவனுங்க இத டீல வெற்றிகரமா முடிக்கணும். 1 1/2 வருஷம் சப்ளை அப்படிலாம் சொல்லியிருக்காய்ங்க. பொதுவாவே இந்த டெலிவரி, சப்ளை அப்புட்ன்னா ஆளான ஆளுக்கே தடுமாறும். அமெரிக்கா கிட்டயே ஒரு கரெக்ட்டான டேட்ல டெலிவரி எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா எதுலயாச்சும் போரு, கீருன்னு சிக்கிக்குவாய்ங்க. உள்நாட்டு பிரச்சனைன்னு சிக்கிக்குவாய்ங்க. அதுல டெலிவரி பிரச்சனை ஆகும். இப்ப ரஷ்யாவாலேயே சில நேரங்கள்ல டெலிவரி குடுக்கறதுல பிரச்சனை ஆகும். இந்த 2 திருட்டு பயலுக. ஒண்ணு பாகிஸ்தானு, இன்னொன்னு சீனா. 2 பேரும் சேர்ந்து டெலிவரி குடுத்து, இது எடுத்து பறந்து இந்த மாரி 1008 விஷயங்கள் இருந்தாலும், இத இப்படி வளர விடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்புட்ன்னா, இப்ப லிபியால போய் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி, அந்த நாட்டோட ஃபீல்டு மார்ஷல், உலகத்தோட தீவிரவாதி. சொல்லி பாரு ஒத்துக்க மாட்டாய்ங்க. சொல்ற விஷயம் என்ன அப்புட்ன்னா, பாகிஸ்தான்ல உள்ள எல்லாமே உங்கள தேவைக்கு உங்கள பாதுகாக்கணும்னா, உங்க கதவு கிட்ட வந்து நின்றும். உங்க வாசல்ல வந்து நின்று எஜமா நீங்க பாட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான், சுட்டுக்க வேண்டியது தான் அப்படிங்கிறான். அவன்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. இது அமெரிக்கா மறந்துருது பல நேரங்கள்ல. பாகிஸ்தான் எல்லா இடத்துக்கு போய் இதான் ஸ்டேட்மெண்ட். எங்ககிட்ட உள்ள எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல இருக்கும் அப்படின்னு. ஏன்டா நீ என்ன பீஸா டெலிவரியா? லிபியாலயும் உட்காந்துட்டு இதைத்தான் சொல்றாங்க. லிபியால அரசு தரப்புன்னு ஒண்ணு, ராணுவ தரப்புன்னு ஒண்ணு. இவனுங்க ராணுவ தரப்பு கூட தானே உட்கார்ந்திருக்காங்க. அதனால இதெல்லாம் இந்தியா ட்ரிகர் பண்ணணும். இப்படி ஆசிம் முனிரோட ரவுண்ட தடுத்தே ஆகணும். அந்த ஆளுக்கு சீக்கிரம் டிக்கெட்டை இந்தியா கிழிக்கணும். நம்ம கிழிக்காட்டியும் பரவாயில்ல. உள்ளுக்குள்ள அந்த ஆளு கிழிக்கவே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆள் இந்த ரேஞ்சில போனான்னா பதவியை விட்டே விலக மாட்டான். அதுக்கடுத்து அவன் மைனை கொண்டு வருவான். இப்படி தான் கன்டின்யூ ஆகுற ரேஞ்சுக்கு போயிருவாங்களே ஒழிய, அப்ப கீழ உள்ளவன்லாம் ஆட்சி முனிவரோட ராஜ விசுவாசியா மாறிடுவாங்களான்னு கேட்டா, வாய்ப்பில்ல. அந்த இடம் தான் ட்ரிகர் பாயிண்ட். அதுல நெறைய பேர் அங்க திட்டத்த தீட்டிக்கிட்டு இருப்பாய்ங்க. அத மெல்லமா நம்ம ட்ரிகர் பண்ணாலே போதுமானது. அரசாங்கங்கள் அந்த பெரிய அளவு வேலைய தொடங்கி இருப்பார்கள். அதுலலாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். இருந்தாலும் வேகப்படுத்தணும். அதே திசைய நோக்கி ஓடணும். காரணம் இந்த டீல்கள் மூலியமா பாகிஸ்தான் அப்படியே எந்திரிச்சு நின்னு கொடிய பறக்க விட்டுருமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஆனா இந்த டீல்கள் மூலியமா ஆசிம் முனீர் தொடர்ந்து பதவியில இருக்கறக்கான திட்டங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி திட்டங்கள் ஸ்ட்ராங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆசிம் முனீரோட பார்வை அப்படிங்கிறது அப்பப்ப இந்திய எல்லைகளை சீண்டணும், இந்திய எல்லைகளை வம்பிழுக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சீனாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும் அப்பப்ப அவனுக்கு தேவையான டாலர்கள பம்ப் பண்ணாய்ங்க அப்படின்னா, நம்ம உட்கார்ந்து எல்லைகள்ல தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாரி சூழ்நிலை உருவாகி போயிரும். இத எல்லாத்தையும் அரசாங்கம் கணிச்சு, ஒரேடியா இப்பயே தூக்கி போட்டு மிதிச்சிடணும். எது யுத்தத்த ஆரம்பிக்க சொல்றியான்னு கேட்கக்கூடாது. ராஜதந்திர ரீதியில ஆட்சி முன்னுற நகர்த்ததங்க அங்க 1000 ரூட்டுக்கு நம்ம கண்ணுக்கே தெரியுதே வெளிப்படையா. இதே மாரி தெரியாம ஏகப்பட்ட ரூட் இருக்கும். அத நோக்கி டெல்லி நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியர்களோட கோரிக்கை.